ஜலாசயஸ்யாபி ததத்வ நிர்கத त्वदीय नामाक्षरमत्र वैभवात् पुरापि पेतुर्भवदीय पार्षताका சதுர்புஜாகா பீதபடா மனோகராகா. நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு வைபவத்தை அஜாமலனுடைய சரித்திரத்தின் மூலமாக பரம சுருக்கமாக நாராயணியத்துல பட்டத்ரி குருவாயூரப்பனுடைய ஆமோதனத்தோடு சொல்லிட்டு வந்துருக்கார். தன்னுடைய உயிர் போகக்கூடிய காலத்துல நாராயணான்னு தன்னுடைய 10வது பையனான கடைசி பையனை கூப்பிட்டதுக்கே விஷ்ணு தூதாலா அனுப்பிச்சுட்டார். யமதூதாலாவா விரட்டின் இருக்கா அஜாமலனுடைய ஒரு வீட்டுக்குள்ள. இவன் புண்ணியத்தை பண்ணவன், நாங்க வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போறதுக்காக வந்திருக்கோம்னு. இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகான கருத்தை சொல்றார் நாராயண பட்டத்ரி. குருவாயூரப்பா, அவன் மகா பாபி, சொந்த குடும்பத்தை மறந்தான், தன்னுடைய தாயார் தகப்பனாரை கைவிட்டான், சொந்த மனைவியை கைவிட்டான், தான் ஒரு சண்டால ஸ்திரீனிடத்துல வாழ்க்கையை நடத்தினான், எல்லா விதமான பாபங்களும் பண்ணான், அவளிடத்துல 10 பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டான். இருந்தா கூட அவனுக்கு நீ விஷ்ணு தூதால அனுப்பிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துவதீய நாமாக்ஷரமாத்திர வைபவாத். உயிர் போகச்சே உன்னுடைய பேரை சொன்னானேன்னா குருவாயூரப்பா, உன்னுடைய கருணைத்தான் என்ன. நீ வைகுண்டத்துல உட்கார்ந்து ஒரு ஜீவனானவன் நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா கூட பகவான் தவிச்சு போயிடுறாரா. அடாடா, இவன் போய் நரகத்துல கஷ்டப்படுவானே, ஏதாவது ஒரு புண்ணியத்தை பண்ணிருக்க கூடாதா, நம்ம உலகத்துக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கலாமேன்னு நீ தவிக்கிற. யமதூதால் கிளம்பச்சே கூட அவன் ஒரு புண்ணியத்தை பண்ண மாட்டானான்னு அவனை விட உனக்கு ஆவல் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அஜாமிளன் போல ஒத்தன் தன் உயிர் போகக்கூடிய காலத்துல நாராயணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டான்னா முதல்ல பகவான் வைகுண்டத்துல எழுந்து உட்கார்ந்து ஆனந்தத்துல அப்படியே தெளைச்சு போறாரா. அப்பாடா, இவனை நம்ம காப்பாத்திட்டோம், நம்முடைய பேரை சொல்லிட்டான்னு உடனே விஷ்ணு தூதால அனுப்புறான்னா, உன்னுடைய நாமத்தை சொன்னதுக்காகவே நீ அவனை கரையேத்தரம்னு பாபி இல்லத்துல கூட கருணையை காட்டக்கூடிய உன்னுடைய ஒரு வைபவம் இருக்கே. குருவாயூரப்பா, எங்களுக்கு இந்த சரித்திரம் என்ன நீதியை புகற்றது தெரியுமா? உன்னுடைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அதனால தான் அஜாமல சரித்திரத்துல மகான்கள் சொல்லுவா, துவதீய நாமாக்ஷரமாத்திர வைபவாத். அஜாமலன் மாதிரி நம்ம இந்த கதையை கேட்டு ஒரு தைரியம் நமக்கு வரக்கூடாதான். ஓஹோ பரவாயில்ல, என்ன பாவத்தவனா நம்ம பண்ணலாம், வாழ்க்கையில எப்படி வேணா இருக்கலாம், என்ன அக்கிரமத்தவனா பண்ணலாம், கடைசியில உயிர் போச்சே நாராயணா ஞாபகமா சொல்லிடுவோம், அப்ப பகவான் நம்மளை காப்பாத்திருவார்னு ஒரு தைரியத்தை குருவாயூரப்பா இந்த சரித்திரம் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் உயிர் போற காலத்துல பகவான் நாமா வாக்குல வரும்னு சொல்ல முடியாது. இவனுக்கு ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கான். எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பகவன் நாமாவை பேரை வச்சுட்டு கூட கடைசி வரைக்கும் கூப்பிடாம இருக்காளாம். ஆழ்வார் அங்கலாய்க்கிறார். பட்டத்திரியோட இந்த ஒரு வரியும் ஆழ்வாருடைய பாசுரமும் அவ்வளவு அழகா ஒத்து போறது. கிருஷ்ணா, உலகத்துல பேர் வைக்கச்சேயே நாராயணா ஹரி கிருஷ்ணான்னு அவரவர்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ அந்த பேரை வைக்காம எப்படி பேர் வைக்கிறா? இப்போ நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பியும் பிம்பியும் 4 நாளில் மழுங்கிப்போம், செம்பெரும் தாமரை கண்ணல் பேரிட்டழைத்த கால் நம்பிகாள் நாராயணல் தன்னை நரகம் புகழ். நாராயணான்னு பையனுக்கு பேரை வச்சுட்டு நம்பி பிம்பின்னு பேரை வச்சுட்டு கூப்பிடாம நாராயணான்னு பேரை வையுங்கோ, கிருஷ்ணான்னு பேரை வையுங்கோ. அந்த பையனை கூட்டா கூட நரகம் புகாள். கடைசி காலத்துல அவனுக்கு நரகம் கிடைக்காதுன்னு அஜாமேல சரித்திரத்தை மனசுல வச்சுட்டு தான் ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்தை எழுதினாரோ தெரியல. ஆனா பட்டத்திரி அறுதியிட்டு என்ன சொல்றாருன்னா, त्वदीय नामाक्षरमात्र वैभवात् पुरापिबे तुर्भवदीय पार्षताका. கடைசி காலத்துல கூட புண்ணியம் பண்ணி இருந்தா தான் அந்த பேர் வருமா. சாதாரணமா ஒரு சரித்திரம் கூட சொல்றது உண்டு. ஒரு வயசானவர் தன்னுடைய உயிர் போன காலத்துல வந்து படுத்துட்டு இருக்கார். பிள்ளை மாப்பிள்ளை எல்லாரையும் வரவழைச்சுட்டா. அப்ப வந்திருக்கிறவாளாவது பகவன் நாமாவை சொல்லுங்க நாராயணான்னு சொல்லுங்க ஞாபகப்படுத்துவாளா? இல்ல உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்காளே, உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குவா, பழம் சாப்பிடறா, பால் சாப்பிடறா அப்படின்னு ஒரு அனுசரணையா விசாரிப்பாளான்னா விசாரிக்கவே மாட்டாளாம்.
என்ன கேட்பான்னா அதையும் ஆழ்வார் சொன்னார், ஆகிலும் பொருள் வைத்தாகில் சொல்லு சொல்லு என. அப்பா, எங்க நீ பொருள்லாம் வச்சிருக்க, பணத்தை எங்க வச்சிருக்க, லாக்கர்ல எவ்வளவு வச்சிருக்க, நகையெல்லாம் எங்க வச்சிருக்க, இன்னும் எத்தனை வீடு டாக்குமெண்ட் எல்லாம் எங்க வாங்கி வச்சிருக்க, அப்படி உனக்கு ஞாபகம் இருந்தா எங்களுக்கு சொல்லிடு சொல்லிடு. யார் யாருக்கெல்லாம் நீ கடன் கொடுத்திருக்க அவன் பேரெல்லாம் எங்களுக்கு சொல்லுன்னு பொருள் வைத்தாகில் சொல்லு சொல்லுன்னு மிரட்டுவாளாம். அப்ப அவருக்கு எத்தனை கஷ்டமா இருக்கும். இப்படி நம்மள இப்பவும் பொருள் பொருள் மிரட்டுறாளேன்னு. அப்பா, எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் நான் கடன் கொடுக்கல. 3வது தெருவில் இருக்கிற அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அடுத்த கிராமத்துல இருக்க ஒருத்தர்கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னா அப்ப இந்த பசங்க எல்லாம் சொல்வாளாம், அப்பா ஏதோ கடைசி காலத்துல அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம உளறின்னு இருக்கார், இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டான்வா. அப்ப குருவாயூரப்பா, ஒரு குடும்பத்துல கடைசி காலத்துல கூட பந்துக்களுடைய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, உனக்கு பகவன் நாமாவை சொல்ல சொல்லி அவளும் ஞாபகப்படுத்த மாட்டா. புண்ணியம் பண்ணாததுனால உனக்கும் ஞாபகத்துக்கு வராது. அதனால பேரை வச்சது மாத்திரம் இல்ல, புண்ணியம் பண்ணியிருந்தா கூப்பிட வரும். அதனால வாழக்கூடிய காலத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு புராபிபே துர்பவதி யபர்ஷதாகா சதுர்புஜா பீதபடா மனோகராகா. அப்ப அந்த பேரை சொன்னாலும் அஜாமலனுக்கு என்ன புண்ணியம்னா பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சே, நாராயணான்னு பேரை வச்சான், நாராயணான்னு கூப்பிட்டானோ அதான் புண்ணியமா. ஏன்னா ஒருத்தர் கடைசி காலத்துல ரொம்ப முடியாம படுத்திருந்தார், எல்லாரும் கைவிட்டுட்டா. அவருடைய மனைவிக்கு ஒரு ஆசை, ஒவ்வொரு பையனையா முன்னாடி நிக்க வைக்கிறா. இந்த பையனுக்கு பகவன் நாமாவை சொல்லி பேர் வச்சிருக்கமே அப்படின்னு முதல் பையனுக்கு நாராயணான்னு பேரு. இத பாருங்க, இவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அஜாமல சரித்திரம் அந்த அம்மாவுக்கு ஞாபகம், இவன் பேரை சொன்னா கூட அவருக்கு மோட்சம் கிடைச்சிருமேன்னு. ஆனா இவன் புண்ணியம் பண்ணல. இவனை எனக்கு தெரியாதா, இவன் நம்ம நானின்னு சொன்னாராம். ஏன்னா ஒரு நாள் கூட நாராயணான்னு பேரை வச்சு நாராயணான்னு கூப்பிட்டதில்ல, நானி நானினே சுருக்கி கூப்பிட்டு இருக்கார். 2வது பிள்ளை பேர் நரசிம்மன்னு பேரு. இவன் யாருன்னா நச்சு அப்படின்னார். அவர் விஷம், நச்சுன்னா விஷம் தானே, இவருக்கே விஷமா வந்துட்டான் கடைசி காலத்துல அந்த பையன். 3வது பையனுக்கு ராமன்னு பேரை வச்சிருக்கா. எந்த பேரவனா சுருக்கலாம். இந்த அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சியா, ராமனை சுருக்க முடியுமா, ரான்னு கூப்பிட முடியுமா, மான்னு கூப்பிட முடியுமா. கடைசி பையன், அவனை நிக்க வச்சு இவன் பேரையாவது நீங்க சொல்லுங்க. போற காலத்துல ராமான்னு சொன்னா காசி கஷேத்திரத்துல வாரணாசியில விஸ்வநாதர் ஒவ்வொரு ஜீவனையும் மடியில படுக்க வச்சுன்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கணுமேன்னு ராம ராமன்னு ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காராம். அப்படி ராமநாமான்னு சொன்னா இவன் பெருமையை அடையலாமேன்னு கடைசி பிள்ளைய நிக்க வச்சு இவன் பேரை சொல்லுங்கன்னா அப்ப கூட அவருக்கு ராமன்னு வாயில வரலையா. இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா, இவன் தான் நம்ம கடைக்கூட்டின்னார் அவர். அதோட அவருடைய உயிர் போயிடுத்து. அதத்தான் இங்க பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா துவதீய நாம அக்ஷரமாத்ர வைபவாத். புண்ணியம் பண்ணி இருந்தா தானே அந்த ஒரு பேர் வரும். நல்ல திவ்ய தரிசனங்கள், பகவன் நாமாக்கள், இதெல்லாம் இப்ப பண்றது பின்னாடி நமக்கு ஒரு பலனை கொடுக்கும்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். இவர் தரிசனத்தையும் அந்த புண்ணிய திருநாம சங்கீர்த்தனத்தையும் சொன்ன உடனேயே நமக்கு நாம் தரிசிக்க வேண்டிய கோயில் கவனத்துக்கு வந்துடுறது. நாமும் தரிசனத்தை அடைஞ்சு புண்ணியத்தை அடையறதுக்காக இதோ நெடுமரத்துக்கு நம்ம குருவாயூர்ல இருந்து திரும்பிட்டோம். நெடுமரத்துல ஆதிகேசவ பெருமாள் கோயில் கொண்டிருக்கார். சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய நெடுமரம் கோயிலுக்குள்ளே நுழைந்து பிராகாரத்தை வலம் வர ஆரம்பித்து விட்டோம். இதோ சிறிய திருவடியான ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். எந்த ராமநாமத்தை சதா சர்வ காலமும் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றாரோ, எந்த ராமாயணத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய விமானம், அந்த விமானத்தின் முகப்பிலே சுதை வடிவத்திலே ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே குடையைத்தான் தாங்கிக் கொண்டு சீதை ஒரு புறமும் லக்ஷ்மணன் ஒரு புறமும் ஹனுமார் எதிரே பக்தராக சேவை சாதிக்கக்கூடிய சுதை வடிவமான விமானத்தின் கீழே இதோ மூலமூர்த்தியாக ஆஞ்சநேய சுவாமி நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே ஆரஞ்சு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கையை கூப்பிக் கொண்டு திருவடி சேவையையும் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் இங்கு இரு உற்சவ மூர்த்திகளான கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அஷ்டமி ஆகிய இந்த உத்தம நாளிலே பரமபாகியத்துடன் அடைகின்றோம். ஒரு உற்சவ மூர்த்தி இதோ காளிங்க நர்தன கண்ணனாக ஆகா நின்ற திருக்கோலத்திலே ஒரு திருவடி காளியன் மேல் அழுந்தி இருக்கக்கூடிய திவ்ய சேவை, மற்றொரு திருவடியானது பாம்பின் வாலின் மேல் அழுத்திக் கொண்டு
விடம் கலந்த நாகம் மேல் நடம் பயிலும் நாதனாக ஆச்சரியமாக கண்ணன் நமக்கு சேவையை அளிக்கின்றான். இதோ ஒரு திருக்கையானது பாம்பின் வாலை முறுக்கிக் கொண்டு அழகான சிறிய உருவத்திலே சேவை சாதிக்கக்கூடிய காளிங்க நர்தனன். அது மட்டுமா, இதே கண்ணன் இந்த திருக்கோயிலிலே மற்றொரு உற்சவ மூர்த்தியாக பாலகிருஷ்ணனாக நவநீத கண்ணனாக கொண்டையை சார்த்திக் கொண்டு திருமனைத்தான் சார்த்திக் கொண்டு திறந்த கண்களோடு கர்ண பத்திரத்தோடும் தன்னுடைய திருவடியை தாமரை பீடத்திலே தாங்கிக் கொண்டு வலது கையிலே வெண்ணையை தான் வைத்துக் கொண்டு இடது கையை மடித்து நவநீத நர்தன கண்ணனாக காட்சியளிக்கக்கூடிய இந்த உற்சவமூர்த்திகளுடைய திவ்ய தரிசனம், அனுமனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை பட்டத்திரி எவ்வாறு தொடருகிறார் என்பதை சிரவணம் செய்வதற்காக அஜாமேள உபாக்கியானத்திற்கு நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். புராபிபே துர்பவதீய பர்ஷதாக சதுர்பூஜா பீதபட மனோகராக. பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா, அவன் பண்ண ஒரு புண்ணியம் இருக்க, நாராயணான்னு சுருக்கி கூப்பிடாம அவனை கூப்பிட வச்சது அவன் புன்ஜென்மத்துல ஒரு பண்ண ஒரு பெரிய புண்ணியம். அது மாத்திரம் இல்ல, அவன் இந்த ஒரு காரியத்தை பண்ணதுனால அவன் பண்ண பாபங்கள் எல்லாம் அவனை விட்டு அகண்டு போயிடுத்தான். அதனால தானே விஷ்ணு தூதாளுடைய தரிசனமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. உயிர் போகச்சே நாராயணான்னா உடனே விஷ்ணு தூதால் சங்கு சக்கரத்தோட வந்துட்டா, போராடின் இருக்கா, வாக்குவாதத்தை நடத்தின் இருக்கா யமதூதாளோட. இதுக்கு காரணம் என்ன? இவன் பண்ண இந்த ஒரு நாம சங்கீர்த்தனம் விஷ்ணு பக்தால கொண்டு வந்து சேர்த்துருமா. இன்னொரு நீதியை நான் புரிஞ்சுட்டேன் பட்டத்திரி. என்ன நீதி? நாம எந்த இடத்துல உட்கார்ந்து சத்சங்கத்துல ஈடுபடுறோமோ, மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய திருநாமத்தை சொல்றோமோ, அவருடைய தரிசனத்தை அடையிறோமோ, அந்த இடத்துல தானாகவே நம்மளை சுத்தி விஷ்ணு தூதாள்லாம் இருப்பாராம். அதனால தான் பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொன்ன சுகபிரம்ம மகரிஷி பரமானந்தப்பட்டார். நான் பாகவதத்தை ஏன் கத்துட்ட தெரியுமா, ஏன் சொல்லிட்டு இருக்க தெரியுமா? காரணம், பாகவதத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய ஒரு ஸ்லோகங்களை அரே குணக்ஷிப்தமதி பகவான் பாதராயணி அத்ய கர்மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியகாம். விஷ்ணுவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல என்னிடத்துல உயர்ந்த விஷ்ணு பக்தாள்லாம் இருக்கா அப்படின்னு சுகர் ஆனந்தப்படுறார்னா, இவனுக்கு அவருடைய ஒரு தரிசனம் குருவாயூரப்பா, அவனுடைய திருநாம வைபவம் தெரியாம சொன்னா கூட அவனுக்கு வைகுண்டத்துக்கு ஐஸ்வரணும்னு சொன்ன விஷ்ணு தூதாளுடைய ஆகர்ஷணமான தரிசனம், இதெல்லாம் இவனுக்கு பரமபாகியத்தை அளிச்சதே. அதற்கு ஒரே காரணம் இந்த நாராயணான்ற ஒரு திருநாமம்னு இந்த ஸ்லோகத்தை, அதாவது 22வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, இழிந்த சிந்தை அஜாமிழல் பால் இன்னே உங்கள் திருநாமத்தழுத்தும் எழுத்தில் மகிமையினால் ஆறும் 4 புயங்களுடன் எழில் சேர் சிந்தைக்கு இனிமை தரும் இலையில் பீதாம்பரம் உடுத்தே எழுந்தே உங்கள் தூதுவர்கள் எதிரில் குதித்தாராமே என்று குதித்தார்ன்றார் தமிழ் நாராயணியத்துல. அப்படி அடுத்த க்ஷணமே வந்து குதிச்சு இவன் ஐஷன் போறதுக்கு தயாராகிறார்னு பட்டத்திரியும் 22வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நெடுமரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்புஜவல்லி நாச்சியார் மூலவர் உற்சவரின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.